EPFO பென்ஷன் குறைந்தபட்ச ஓய்வூதியம் சார்ந்து முக்கிய தகவல் வெளியாகியுள்ளது. பிப்ரவரி 1ஆம் தேதி 2026 அன்று EPS 95 திட்டத்தின் கீழ் ஓய்வூதியம் பெறுவோருக்கு முக்கிய அறிவிப்பு. இந்தியா முழுசும் இப்போ இருக்க அனைத்து நபர்களுடைய பார்வையும் பிப்ரவரி 1ஆம் தேதி ரொம்ப ஆர்வமோட எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. எதனால அப்படின்னா, மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் 2026-2027 நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்ய போகிறார் என்ற இந்த செய்தியை கேட்டுதான் எல்லாருமே ரொம்ப ஆர்வமோட இருக்காங்க. ஏன் அப்படின்னா, EPFO குறைந்தபட்ச ஓய்வூதிய உயர்வு நடப்பில் வருமா அப்படின்னு தான் எல்லாருமே ரொம்ப ஆர்வமோட இருக்காங்க. குறிப்பா ஓய்வூதியத்தை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான EPS 95 இந்த பட்ஜெட்டில் ஒரு மிகப்பெரிய அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு தான் எல்லாருமே ரொம்ப ஆர்வத்தோட எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க இப்பதான் டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய அனைத்து புதிய தகவல்களும் உங்களுடைய மொபைலுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. மாத சம்பளம் வாங்குற ஒவ்வொரு ஊழியருக்குமே PF கணக்கு அப்படின்றது மிக முக்கியமான ஒன்றாகும். நீங்க ஒரு நிறுவனத்துல வேலை பார்க்கும் போது உங்களோட சம்பளத்துல இருந்து பிடிக்கப்படும் தொகையும் நிறுவனம் அளிக்கும் பங்களிப்பும் PF கணக்கில் சேருகிறது. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நிறுவனத்தின் பங்களிப்பில் ஒரு கணிசமான பகுதி EPS 95 எனப்படும் ஓய்வூதிய திட்டத்திற்கு செல்கிறது. 10 ஆண்டுகள் பணி முடித்தவர்கள் இந்த திட்டத்தின் கீழ் மாதாந்திர ஓய்வூதியம் பெற தகுதியுடையவர்கள் ஆவார்கள். தற்போதைய ஓய்வூதியத்தில் இருக்கும் சிக்கல் என்ன அப்படின்னா, தற்போதைய நிலவரப்படி இந்த திட்டத்தில் குறைந்தபட்ச ஓய்வூதியமாக வெறும் 1000 ரூபாய் மட்டுமே வழங்கப்பட்டு வருகிறது. பல ஆண்டுகளுக்கு முன்பு நிர்ணயிக்கப்பட்ட இந்த 1000 ரூபாய் இன்றைய விலைவாசி ஏற்றம் மற்றும் மருத்துவ செலவுகளுக்கு சற்றும் போதுமானதாக இல்லை என்றும், அத்தியாவசிய பொருட்களின் விலை விண்ணை தாண்டியுள்ள நிலையில் வெறும் 1000 ரூபாயை வைத்துக்கொண்டு ஒரு முதியவரால் எப்படி நிம்மதியாக வாழ முடியும் என்பதே பலரது கேள்வியாக உள்ளது. ஆமாங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில வெறும் 1000 ரூபாயை வச்சுட்டு நம்ம வாழ்க்கையை நடத்துறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தாங்க. நாட்டில் உள்ள அனைத்து மக்களுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த குறைந்தபட்ச ஓய்வூதியம் 1000 ரூபாய் வந்து உயர்த்தப்படுமா அப்படின்னு ரொம்ப ஏக்கத்தோட காத்துட்டு இருக்காங்க. கடந்த 10 ஆண்டுகளாக எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் இருக்கும் இந்த தொகையை உயர்த்த வேண்டும் என ஓய்வூதிய அமைப்புகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை 7500 ரூபாய் முதல் 10,000 ரூபாய் வரை உயர்த்த வேண்டும் என கோரிக்கை வைத்து வருகின்றனர். மேலும் அடிப்படை ஓய்வூதியத்துடன் அகவிலைப்படியையும், அதாவது டியர்னஸ் அலோயன்ஸ் இணைக்க வேண்டும் அப்படின்னும், ஓய்வூதியதாரர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினருக்கு இலவச மருத்துவ வசதி வழங்கப்பட வேண்டும் போன்ற கோரிக்கைகளும் வைக்கப்பட்டு உள்ளன. பொருளாதார நிபுணர்கள் மற்றும் அரசு வட்டார தகவல்களின்படி இந்த முறை பட்ஜெட்டில் ஓய்வூதிய உயர்வு குறித்த சாதகமான அறிவிப்பு வெளியாக அதிக வாய்ப்புள்ளதாக கருதப்படுகிறது. சமீபத்தில் தொழிலாளர் நலத்துறை அமைச்சகத்துடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு இந்த நம்பிக்கை அதிகரித்துள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. தேசிய போராட்ட குழு, NIC போன்ற அமைப்புகள் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வந்ததால் பிப்ரவரி 1ஆம் தேதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட் உரையில் இதற்கான இனிப்பான செய்தியை வெளியிடுவார் என்று லட்சக்கணக்கான முதியவர்கள் ஆவலுடன் காத்திருக்கின்றனர். அதே நேரம் திடீரென தொகையை உயர்த்தினால் அரசுக்கு மிகப்பெரிய நிதி சுமை ஏற்படும் என்பதால் பட்ஜெட் ஒதுக்கீட்டை பொறுத்தே இறுதி முடிவு எடுக்கப்படும்.